Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. இது வந்து சப்பாத்தி கூட அப்புறம் சூடா ரைஸ் கூட எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இங்க வந்து நமக்கு சட்டி ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் நமக்கு வந்து அந்த கிரேவியே வரும். அதனால நல்லா குழையா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 போடும்போது இன்னும் நல்லா வதங்கிரும். சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி, இதை வந்து மிக்சியில் வந்து நான் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிடக்கூடாது, சும்மா கொரன்னு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி. இது எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். இப்போ நமக்கு இந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அதனால் இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி மாதிரி விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இது கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு உப்பு. நம்ம மஷ்ரூம் போட்ட பிறகு அதிலிருந்து நமக்கு தண்ணி வரும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா அலசிட்டு ஒரு பீஸ் வந்து அப்படி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது ஒரு பீஸ் அப்படி 2 கட் பண்ணியிருக்கேன். நமக்கு இது வேகும்போது வெந்த பிறகு நல்லா சுருங்கிரும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த மாதிரி நல்லா நமக்கு வத்தி வரணும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் சேர்த்துருக்கேன். நல்ல மிளகு பொடி. இது வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அப்படியே சிக்கன் கிரேவிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. நம்ம இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தினா நம்ம வெந்தய கீரை, அதை வந்து காய வச்சது, அது லைட்டாக இந்த மாதிரி கசக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பட்டர். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்தது. உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.